அன்பானவர்கள் வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி 29/12/2020. நான் சற்று முன்பு இந்த தந்தி டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அதில் பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க போவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கொரோனா நிறைய பேர் அங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் இவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார், பிபி டிஃப்ரென்சஸில். ஸோ அதனால் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவர் இதனால் அவருடைய ஏற்கனவே மாற்று கிட்னி வச்சுருக்கிறாங்க, அதில் பாதகம் வரும் அரசியலுக்கு போனால் சொல்லிட்டு மருத்துவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் நான் அரசியலுக்கு இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு ஜெயக்குமார் ரஜினிகாந்த் அதிமுகவை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அமைச்சர் ஜெயக்குமார், மீன்வளத்துறை அமைச்சர். அதே நேரத்தில் வேறு யாரும் கருத்து சொல்ல. எல் முருகன் பிஜேபி லீடர் அவர்கிட்ட கருத்து கேட்டால் அவர் எதுவும் கருத்து சொல்லலை ரஜினிகாந்த் அரசுக்கு வரமாட்டேன்னு சொன்னதை பற்றி. அதே நேரத்தில் சீமான் ட்விட்டரில் போட்டிருக்கிறார், சீமான் பேசுறது வரல, ஏதோ சீமானுக்கு தொண்டையில் ப்ராப்ளம்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர். அப்போ அவர் அந்த ட்விட்டரில் என்ன சொல்லிக்கிறார், இது மாதிரி தன்னுடைய ரஜினி அரசியலுக்கு வராதுக்கு நல்லது, அது தன்னுடைய கலைப்பணியை தொடர வேண்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் சீமான் மட்டும் கலைப்பணி விட்டுட்டு வந்துட்டார். அதனால் ரஜினிகாந்த் என்ன, அவர் வேறு ஸ்டேட்டு, அவ்வளோதான். வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதான் நானும் ஆவலாக எதிர்பார்த்து தான் இருந்தேன் ரஜினிகாந்த் என்ட்ராகணும் பாலிடிக்ஸ்லன்ட்டு. அவர் என்ட்ராகாதால் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னால், ரஜினி ரசிகர்லாம் என்கிட்ட சேர்ந்துக்குங்க, உங்கள் தலைவரோட பாலிசியை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. உங்கள் தலைவர் சினிமாவில் என்ன பண்ணுவாரோ அதை நான் நிஜ வாழ்க்கையில் ஏற்கனவே பண்ணின்னு இருக்கிறவன் தான், இப்பவும் பண்ணுவேன். நான் நியூ ஜெனரேஷன் பார்ட்டின்னு ஒன்று தொடங்கியிருக்கிறேன். உங்கள் தலைவர் இனிமேல் தான் கட்சியை அறிவிக்கணும், கொள்கைகளை அறிவிக்கணும், கொடியை அறிவிக்கணும், சின்னத்தை அறிவிக்கணும், அதெல்லாம் நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அதனால் ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அப்படியே புதிய தலைமுறை கட்சியில் என்னிடம் இணைய வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். என்னுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள. எனக்கு பார்த்தா கூட கொஞ்சம் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா ரஜினிகாந்த் என்னுடைய சாயல். நான் ரஜினிகாந்த் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் என்னை பார்க்கும்போது நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிறீங்கன்னு, அது கிடையாது. அது மாதிரி நார்த் இந்தியாவுக்கு போகும்போது நானா படேக்கர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர், அதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறாங்க. அதனால் நானா படேக்கர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் என்னை போன்றவர்கள் சினிமாவில். நிஜ வாழ்க்கையில் நான் தான் அது. என்னை போல் அவங்க சினிமாவில் நடித்தாங்க. அதனால் நிஜ வாழ்க்கையில் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஆக்டர் ஃப்ரம் நார்த் இந்தியா நானா படேக்கர், இவர்கள் எல்லாம் நீங்கள் உண்மையாகவே ஒருத்தரை பார்க்கணுன்னா அது நான் தான். அதனால் என்னுடைய இணையங்கள் புதிய தலைமுறை கட்சி நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரும், இந்தியாவில் கொண்டு வரும், உலகத்தில் கொண்டு வரும். நான் உலக நாயகன் கமல்னு சொல்கிறாங்க இல்லையா, உலகத்தில் சினிமா நாயகன் கமல். நான் நிஜ வாழ்க்கையிலே உலக நாயகன். நான் இங்கேருந்து ட்ரம்ப்பை கூட அட்டாக் பண்ணுற அளவுக்கு என்னுடைய வீடியோஸ் இருந்திருக்கு. என்னுடைய 2 யூடியூப் சேனல் கூகுள் பிளாக் பண்ணியிருக்கு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நேஷனல் பாலிடிக்ஸும் கிடையாது, ஸ்டேட் பாலிடிக்ஸும் கிடையாது, இந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். இப்போ என்னுடைய பார்ட்டிக்கு இந்தியா முழுசும் ஆதரவு உண்டு, உலக அளவு என்னுடைய ஃபேன்ஸ் உண்டு. ஃபேன்ஸ்னாக்கா என்னுடைய சினிமாவுக்கு கிடையாது, நிஜ வாழ்க்கைக்கு என்னுடைய ஃபேன்ஸ் உண்டு. தெரிஞ்சானாலும் இப்போ நான் போனேன்னா என்னை மறைச்சு கூப்பிடுவாங்க, அந்தளவுக்கு என்ன மக்களுக்கு தெரியும். ஆகவே ரஜினிகாந்த் அரசியலில் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களோ அதை விட அதிகமாக செய்யவும், உண்மையாக செய்யவும், நேர்மையாக செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர் மன்றத்தினர் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்கள் தலைவர் வரலேன்னு கவலைப்படாதீங்க. ஆகவே ரஜினிகாந்துக்கு நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன். அப்படியே தமிழறிவு மணியனையும் அர்ஜுன் சம்பத்தையும் கவுத்தது அப்படியே என் பக்கம் திருப்பி விடுங்க. என்னை நீங்கள் பிரகடனப்படுத்துங்க. இவர் தான் இனிமேல் உங்கள் தலைவரியான்னு சொல்லுங்கள். உங்கள் மக்கள் மன்றம் முழுசும் எங்கூட சேரட்டும். நான் நல்ல ஆட்சி தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் கொடுப்பேன், உலகத்துக்கே நல்ல ஆட்சி கொடுப்பேன். ஆகவே அனைவரும் புதிய தலைமுறை கட்சியில் என்னோடு இணையும்படி ரஜினி மக்கள் மன்றத்தினரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ரஜினியை ரொம்ப நம்பின்னு இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் ரொம்ப நம்பின்னு இருந்தாங்க. எப்படியும் ஒருவர் தலைவர் நம்ம அவர்கிட்ட சேர்ந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், பிரகாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கியவரெலாம் எவ்வளோ பேர் உண்டு. அதுவே பார்த்தீங்கன்னா நான்லாம் ரஜினி ரசிகன் தான், கமல் ரசிகன் தான். 1980s நான் காலேஜில் படித்தேன், 81 to 85. ஸோ அப்போ இருந்தவங்களுக்கெல்லாம் ரஜினி கமல்லாம் மிக முக்கியமான வடிவங்கள். அவங்கள வச்சு தான் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும். இவங்க சினிமாவில் நடித்ததெல்லாம் முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் எங்களுக்கெல்லாம்.
அப்பேற்பட்டவங்க வந்து இப்போ அரசியலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரொம்ப காலத்தாமதம். நான்லாம் வந்து அப்பத்துலேருந்தே இவங்கெல்லாம் சினிமாவில் என்ன பண்ணாலும் நேராக பண்ணின்னு இருந்தவன். நான் அப்பத்துல இன்றைக்கும் நேராக பண்ணின்னு இருக்கிறேன் நான். அது என்னோட இணையம்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் ஒரு குறிப்பு நான் சொல்ல வேண்டும். நான் சமீபத்தில் நான் ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நான் கமல் கட்சியினர் வந்து எந்த சமூக சேவையும் செய்யறதில்ல. அந்த முருகானந்தம் வீட்டிலேருந்து திருச்சி முருகானந்தம் MMM வீட்டிலேருந்து திருவெரும்பூர் போகிறவர்கள் அந்த 3 கிலோமீட்டர் வரலும் உய்யகொண்டான் சாலையில் குப்பையை கொட்டுறாங்க. அதை கூட சுத்தம் பண்ணல முருகானந்தம் கமல் கட்சிக்காரு. ஆனால் கொடி கட்டுறாரு, லைட் போடுறாரு, ஜென்ரேட்டர் வச்சுன்னு கமல் வரும்போது மட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனால் எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே வந்து இந்த குறிஞ்சி ஸ்ட்ரீட் இது திருவெரும்பூரில் தான் இருக்குது. திருவெரும்பூர் தொகுதியில் மகேஷ் பொய்யாமொழியோட தொகுதி, திமுக தொகுதி. இந்த இடத்துல எங்கள் வீட்டுக்கு எதிரில் குப்பை கொட்டின்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதை வந்து இந்த இடத்த வந்து இப்போ வந்து இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் திமுக அலுவலகமே இருக்குது. ஒரு அலுவலகம் இப்போ புதுசாக போட்டிருக்கிறாங்க. திமுக தான் அந்த குப்பையை எங்கள் குட்டை வச்சுருக்கு போல இருக்குது. நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அங்கே திமுக தலைமையகத்தை வந்து எனக்கு மிரட்டல். நான் ஏன் எங்கள் கட்சி சுத்தமாக இல்லை, சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்கிறியாமேன்ட்டு. அதுதான் நம்ம சொல்கிறேன். திமுக அலுவலகமே இங்கே இருக்குது. இப்போ ஆனால் இங்கே இருக்கிற குப்பையை அள்ள முடியல. ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் வந்து இங்கே வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணது, நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் வந்து சுத்தம் பண்ணதா எனக்கு ஒரு தம்பி சொன்னார். விக்ரம்னு ஒரு தம்பி, இங்கே இது நடத்துகிற மளிகை கடை நடத்துகிற ஒரு தம்பி. நாம் தமிழர் கட்சிகள் வந்து இங்கே கட்சிக்காரங்க வந்து இந்த குப்பையை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னுடைய ஆதரவு. ஆகவே என்னுடைய கட்சியில் நிறைய பேர் சேருங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. கட்டாயமாக நான் எலெக்ஷன் நிற்பேன், ஓட்டு போடுங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இந்த 2 கட்சி பரவாயில்ல, ஏன்னா அவங்க இறங்கி வேலை செய்கிறவங்க தான் நாம் தமிழரும். ஸோ அவங்களும் தமிழர் தான். இது 2 கட்சிக்கு ஓட்டு போடலனாக்கா அதிமுகவுக்கு போடுங்க. ஏன்னா அதிமுக காரங்கெல்லாம் வந்து தமிழர்கள் தான் பெரும்பாலும். உண்மையாகவே ஏழைகளுக்காக உழைக்கிறவங்க சுரண்டல் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அவங்களும் ஊழல் பண்ணுறாங்க தான், ஊழல் பெருச்சலுங்க தான். ஆனால் அதிமுக காரங்க திமுக காரங்களோட ஓரளவுக்கு மக்களுக்கு செய்யக்கூடியவர். திமுக காரங்க கட்சிக்காரங்களுக்கே தான் செஞ்சு, எல்லாத்தையும் கட்சிக்காரெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருப்பான். அதான் சொன்னீங்களா, ஸ்டாலினோட ஈஸ்வரப்பன் வந்து பினாமியாக இருந்தப்போ திருவெரும்பூரில் திருத்தணி முருகர் கோயிலில் நான் வேலை செஞ்சேன். நான் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக. அப்போ வந்து ஈஸ்வரனுடைய சொந்த ஊர் பெரிய நாகப்பூண்டியில் ஒரு கோயில், அந்த அம்மன் கோயிலுக்கு எதிரில் ஒரு அன்னதான கூடம் கட்டுறாங்க. அதில் சிமெண்ட் கலவே இல்லாமல் காங்கிரீட் போட்டு கடக்கால் போடுறதா கட்டியிருந்தான் அவங்க தம்பி, சொந்த தம்பி கணேசன், ஈஸ்வரப்பனுடைய தம்பி கணேசன். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரப்பன் வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து புது இம்போர்ட்டட் காரில் வருவார். அதோட லிங்க் போட்டு அப்புறமா உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினாங்க. ஆகவே எக்காரணத்தை கொண்டு இப்போ இன்றைக்கி கூட ஏதோ உதயநிதி ஸ்டாலினோட கட்சி மீட்டிங் நடக்க போகுது. இதுவரை நான் எவ்வளோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளோ தாக்கி பேசியிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அதிமுக வந்து யாருமே என்னை மிரட்டினது கிடையாது. ஆனால் திமுக வந்து மிரட்டுறாங்க. திமுக என்பது ரவுடிகள் கட்சி. அதுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. அப்படி மாரி எனக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு ஓட்டு போடாட்டி நாம் தமிழருக்கு போடுங்க. தயவுசெய்து கமல்ஹாசனுக்கு போடாதீங்க. நாம் தமிழருக்கு கூட போடலாம், அதிமுகவுக்கு போடுங்க. ஓம்.